ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் 2025 டு 26க்கு உண்டான பட்ஜெட்ல என்ன அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறை, அதாவது ஒரு பெண்கள் பேர்ல வந்து அசையா சொத்துக்களை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 1% வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பத்தின அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்றது, அக்யூரேட்டா எவ்வளவு அமௌண்ட் வந்து வரும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து புதுசாக லேண்ட் வந்து வாங்க போகிறவங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வரக்கூடிய ஏப்ரல் 1லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து அறிவிச்சிருந்தாங்க பாருங்க, பெண்கள் பெயரில் சொத்து 1% பதிவு கட்டணம் குறைப்பு. பதிவு கட்டணம்னா என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதான் வந்து பதிவு கட்டணம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை 1% வந்து குறைச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசாணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, பெண்கள் பெயரில் வீடு, மனை உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் 1% பதிவு கட்டணம் குறைப்பு என்ற பட்ஜெட் அறிவிப்புக்கு அரசாணை வெளியீடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் வரையிலான சொத்துக்களுக்கு சலுகை ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது ஏப்ரல் 1க்கு அப்புறம் தான் இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு நடைமுறையில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு கிரயம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 2% அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரயம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ் டீடை தான் நம்ம கிரயம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஒரு தேர்ட் பார்ட்டி நம்ம தெரிஞ்சோ இல்லை தெரியாத நபர்கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து அவங்களோட லேண்டை நம்ம பேர்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பேர் தான் கிரயம் அப்படிங்கிறத வந்து சொல்றோம். சரிங்களா? இது வந்து முத்திரை தீர்வை அப்படிங்கிறது வேற, பதிவு கட்டணம் அப்படிங்கிறது வேற. இது என்ன ப்ரோ முத்திரை தீர்வை 7% அப்படின்னா, இப்போ உங்களுடைய சொத்து நீங்க ஒருத்தவங்ககிட்ட இருந்து சொத்தை வந்து கிரயம் பண்றீங்க அப்படின்னா அந்த சொத்துடைய மதிப்பு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 7% எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து முத்திரை தீர்வைக்காக வந்து பேமெண்ட் பண்ணணும். முத்திரை தீர்வை அப்படிங்கிறது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேப்பர் வாங்கி தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு அதை நம்ம பத்திர ஆஃபீஸில் போயிட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 2% அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ டோட்டலாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள சொத்தை நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி முத்திரை தீர்வை 7%, பதிவு கட்டணம் வந்து 2%, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு 9% எவ்வளோ அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. 90,000 ரூபாய் நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் அவங்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பேசிக்காக காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த அப்டேட் படி நம்ம வரலாம். ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1% வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்கள் பேரில் சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்க மட்டும். சரிங்களா? இப்போ இதை எப்படி வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கால்குலேட்டர் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, பதிவு கட்டணம் வந்து சந்தை மதிப்பிற்கு 2% அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தெரிஞ்சோ தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க வந்து கிரயம் வந்து பண்ண போறீங்க. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஒய்ஃப் பேர்லயோ இல்லை உங்களுடைய டாட்டர்ஸ் பேர்லயோ நீங்க வந்து பத்திரம் வந்து பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா பதிவு கட்டணத்தை மட்டும்தான் அவங்க வந்து 1% குறைப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முத்திரை தீர்வை கட்டணத்தை நாங்கள் வந்து என்ன பண்ணல அப்படின்னா குறைக்கிறோங்கிற ஒரு வார்த்தையோட அவங்க வந்து சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு சலுகை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சலுகையில வந்து அவங்க கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கையை பிடிச்சிடக்கூடாது, கவர்மெண்ட் வந்து லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவான ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம நாட்டு மக்களும் பயனடையணும், கவர்மெண்ட்டும் அதன் மூலியமா வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறதான் உங்களுடைய கான்செப்ட். சரிங்களா? முத்திரை தீர்வை கட்டணத்தை 1% அவங்க குறைக்கணுங்கிற சொல்லலை. அவங்க பதிவு கட்டணத்தை மட்டும்தான் வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முத்திரை தீர்வைங்கிறது வேற, பதிவு கட்டணம் அப்படிங்கிறது வேற. இப்போ ஒரு ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு சொத்தை நீங்க வந்து பதிவு பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்தோடைய மதிப்பு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு. சரிங்களா? 10 லட்ச ரூபாய் நம்ம வந்து போட்டோம். 10 லட்சத்துக்கு இப்போதைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2% கொடுத்துருக்காங்க. அப்போ 10 லட்சத்துக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா நம்மளோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேமெண்ட் பண்றது வந்து 2% வந்து பேமெண்ட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில. அப்போ நம்ம இன்ட்டு 2% போட்டு நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு 20,000 ரூபாய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் படி கவர்மெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 10 லட்ச ரூபாய் ஒரு சொத்தோடைய மதிப்பு வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும். 10 லட்சத்துக்கு மேல போயிடக்கூடாது. 10 லட்சத்துக்கு மேல போகக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2% தான் பேமெண்ட் பண்ணணும், 1% ஆகாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய சொத்தோடைய மதிப்பு வந்து 10 லட்ச ரூபாய் இருக்கு. உங்க ஒய்ஃப் பேர்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போறீங்க. அப்போ இந்த இடத்துல 2க்கு பதிலா நீங்க 1% அப்படிங்கிற போடலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இன்ட்டு
1 நம்ம பர்சன்டேஜில் போட்டு ஈக்குவல் பண்ணோம்னா நம்ம வந்து 10,000 ரூபாய். நம்ம 20,000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 10,000 ரூபாய் மட்டும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா கவர்மெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணா போதும் அப்படிங்கறத இதன் மூலியமா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல ப்ரோ, நாங்க வாங்கக்கூடிய லேண்ட் வந்து ஒரு கிராமப்புறங்கள்ல வாங்குறோம், ரொம்ப கம்மியா தான் வாங்குறோம், அந்த லேண்டோட காஸ்டே வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் வந்து சொல்றாங்க, சந்தை மதிப்பு வந்து 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்ப இதுல இருந்து பாதி அப்படின்னா நீங்க வந்து 5,000 ரூபாய் மட்டும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா பேமெண்ட் பண்ணணும். பட் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 7% முத்திரை தீர்வை கட்டணம் கண்டிப்பா நீங்க பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்குன்னு கவர்மெண்ட் சார்பில் கொடுத்திருக்கக்கூடிய பதிவுத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு தீர்வை மற்றும் கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படிங்கிற இடத்துல கிரயம் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட், தானப்பத்திரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், அதே மாதிரி பரிவர்த்தனை, ஈடு ஆவணம், பாகப்பிரிவினை பண்றதுக்கு, கட்டிட ஒப்பந்தம் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இதுல தெளிவா வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா யார்கிட்டயும் நீங்க வந்து ஏமாறாம நீங்களுமே வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் சார்பில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.